வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது. மன உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நம் உடலே நம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும். ஒரு மருத்துவமனையில் 4 நோயாளிகள் இருக்கிறாங்க. அதில் 2 நோயாளிகளுக்கு இது நல்ல மருந்து, அருமையாக வேலை செய்யும்னு சொல்லி வெறும் தண்ணீரை சிரிஞ்சில் செலுத்துகிறாங்க. மற்ற 2 நோயாளிகளுக்கும் இது வெறும் தண்ணி தான் நாங்கள் செலுத்துகிறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மருந்தை செலுத்துகிறார்கள். இப்படியாகப்பட்ட காலகட்டத்தில் அவங்களை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது வெறும் தண்ணீர் என்று கூறி மருந்தை செலுத்திய நோயாளிகள் மனதளவில் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய உடல்நிலை மிகுந்த மோசமாக இருந்தது. ஆனால் இது சூப்பராக வேலை செய்யக்கூடிய மருந்து என்று செலுத்தப்பட்ட வெறும் தண்ணீர் செலுத்தப்பட்ட அந்த நோயாளிகள் மிகவும் நலமுடனும் நல்ல மனதுடனும் ஆரோக்கியமாக மாறியிருந்தார்கள். மருத்துவர்களுக்கே இந்த ஆராய்ச்சி ஆச்சரியமாக முடிவை தந்தது. இதிலிருந்து அவர்கள் என்ன தெரிந்து கொண்டார்கள் என்றால், மருத்துவம் என்னதான் பார்த்தாலும் நோயாளிகளின் மனதிற்குள் எழக்கூடிய நம்பிக்கையே அவர்களுடைய வியாதியை முழுவதுமாக குணமாக்குகிறது அப்படிங்கிற உண்மையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இது கதையல்ல நண்பர்களே, இது உண்மையிலேயே நடந்த ஒரு ஆராய்ச்சியோட முடிவு தான். ஆக ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது அவனுடைய தன்னம்பிக்கையும் மன உறுதியும். இதைத்தான் பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறாங்க நம்மளுக்கு. எதை இழந்தாலும் நம்பிக்கை இழந்துராதுப்பா. அதாவது கடைசியில் போய் நிற்கிற அந்த கடைசி கல் கூட நம்மளுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் முடியாதுன்னு நம்ம பாதியிலே விட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் போய் முயற்சி பண்ணணும் அப்படின்வாங்க. அந்த 108 குடம் தண்ணி ஊற்றுற கதை கூட சொல்லுவாங்க. 107 ஊற்றிடுவாங்களாம் பிள்ளையாருக்கு. 108 ஊற்றினா தான் பிள்ளையார் காட்சி தருவாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 108 ஊற்றாமல் தூக்கி போட்டு, இவ்வளோ ஊற்றின இந்த பிள்ளையார் எங்கேருந்து வரப்போறாருன்னு தூக்கி போட்டு வர மாதிரி பெரியவர்கள் நிறைய கதைகள் மூலமாகத்தான் நம்மளுக்கு நம்மளோட தன்னம்பிக்கையை ஊட்டுறதுக்காக அவர்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இது நண்பர்களே. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கூட என்னைக்கு தான் நீங்கள் மனம் தளரும் பொழுது நீங்கள் பாசிட்டிவ் திங்ஸ் அதுதான் சொல்கிறாங்க. எப்பயுமே உங்களோட நேர்மறையான எண்ணங்களை மட்டும் மனதிற்குள் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு சோகமாக இருக்கும் காலத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் என்னைக்கெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தீர்களோ, என்றென்று மகிழ்ச்சியாக நீங்கள் பயணம் செய்த இடங்களையோ, உங்கள் பிள்ளைகளையோ பேர குழந்தைகளையோ மனசுக்குள்ளே நினச்சி, நாம் இருப்பது அவர்களுக்காக, அவர்கள் ஏதோ நம்ம கடவுள் படைச்சிருக்கிறது ஏதோ ஒரு உபயோகத்திற்காகத்தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி உங்களோட கடைசி காலம் வரை உங்களுக்காகவே நீங்கள் வாழுங்கள் நண்பர்களே. இந்த கதையும் இந்த கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.